ஓம் சாந்தி. 1/7/2021 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, பெக்கரில் இருந்து பிரின்ஸ் ஆகுவதற்கு ஆதாரம் தூய்மை. தூய்மை ஆகுவதினால்தான் தூய்மையான உலகத்தின் ராஜ்யம் கிடைக்கும். கேள்வி: இந்த பாடசாலையின் எந்த பாடம் உங்களை மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றிவிடுகிறது? பதில்: நாம் ஷரீரம் அல்ல, ஆத்மா என்ற பாடத்தை நீங்கள் இந்த பாடசாலையில் தினந்தோறும் படிக்கிறீர்கள். ஆத்ம அபிமானியாக மாறுவதினாலேயே நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாக, நரனிலிருந்து நாராயணனாக மாறிவிடுகிறீர்கள். இந்த நேரம் அனைத்து மனிதர்களும் பூஜாரிகளாக, அதாவது தூய்மையற்ற தேக அபிமானிகளாக இருக்கிறார்கள். ஆகையால் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய தந்தையே வாருங்கள் என்று அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த முரளிலே பாபா 5000 வருடங்களுக்கு முன்பு சங்கம யுகத்தில் உங்களுக்கு ராஜயோகத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு நான் தான் வந்திருந்தேன், கிருஷ்ணர் வரல அப்படின்னு புரிய வைக்கிறார். நானே தான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தேன். இங்கே யாராவது புதுசாக வந்தால் அவங்கள அனுமதிக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா, காலேஜில் யாராவது புதுசாக வந்து அமர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன புரிய போகுது? அதனால கோர்ஸ் எடுத்த பிறகு தான் கிளாஸில் அமர வைக்கணும் அப்படின்றார். ஏன்னா நீங்கள் எப்படி மனிதனிலிருந்து தேவதையாக மாறிட்டு இருக்கீங்கன்றது அவங்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அதனால் இங்கே வந்து உட்காந்துட்டா டைரெக்டாக மற்ற சத்சங்கங்கள் போல் ஏதோ கேட்டுட்டு போகலாம் அப்படின்னு வந்தால் எதுவுமே புரியாது அப்படின்றார். இப்போது பக்தி முடிய போகிறது, ஆகையால் உங்களுக்கு பக்தியின் மீது வைராகியம் வருகிறது அப்படின்றார். அதாவது இந்த பழைய உலகத்தின் மீது வைராகியம் வருகிறது. ஏன் அப்படின்னா, இந்த பழைய உலகம் அழிய போகிறது. இப்போ நீங்கள் சுயதர்ஷன சக்கரதாரியாக மாறியிருக்கிறீங்க. இது ஞானத்தினுடைய விஷயம், மற்றபடி உங்கள் கையில் எந்த ஒரு சக்கரமும் கிடையாது. சுயதர்ஷன சக்கரதாரியாக மாறினால்தான் நீங்கள் சொர்க்கத்தின் சக்கரவர்த்தி மகாராஜா ஆக முடியும் அப்படின்றார். வரதானத்தில் பாபா உங்களுடைய அனாதி ஆதி ரூபம், ரியல் ரூபம், ஒரிஜினல் ஸ்வரூபம் தூய்மைதான் அப்படின்னு புரிய வைக்கிறார். இந்த தூய்மையற்ற அபவித்திரமான நிலை சூத்ரர்களுடைய கொடை, ஆர்டிஃபிஷியல், செயற்கையானது. இது உங்களுடைய ரியல் அல்லது ஒரிஜினல் கிடையாது அப்படின்றார். ஆகையால் சூத்ரர்களுடைய பொருட்களை பிராமணர்கள் ஒருபோது யூஸ் பண்ண முடியாது. எப்போதும் உங்களுடைய அனாதி ஆதி ரியல் ஸ்வரூபத்தில் இருங்க. நான் பவித்திரமான ஆத்மா என்ற ஒரிஜினாலிட்டியில் இருங்க. பிறரை பார்க்கும்போது கூட அவங்களுடைய ரியல் ஸ்வரூபத்தை பாருங்கள். ரியலை ரியலைசேஷன் செய்யுங்க அப்படின்றார். உண்மையை உணருங்க. அப்போது உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் அல்லது ஏர் கண்டிஷனுக்கான டிக்கெட் வந்து கிடைச்சிடும் அப்படின்றார். ஸ்லோகன்லேயும் பாபா ரொம்ப அழகாக புரிய வைக்கிறார். பரமாத்மாவுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் உங்களுடைய மடியில் நிரப்பிக்கோங்க. அப்போ மாயா சமீபத்தில் வரவே முடியாது அப்படின்றார். அப்போ ஆசீர்வாதங்களை நிரப்பிக்கிறதுக்கு நாம் இன்றைக்கி என்ன செய்யணும் அப்படின்றது சிந்திக்கணும், அது போல் நடந்துக்கணும். முரளியின் பாடல்: ஆகாய சிம்ஹாசனத்தை விட்டு இறங்கி வாருங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சொன்னது யார் என்று குழந்தைகளுக்கு தெரியும். எந்த குழந்தைகளுக்கு? ஓம் சாந்தி என்று யாருடைய ஆத்மா சொன்னது என்பது ஆத்ம குழந்தைகளுக்கு தெரியும். ஓம் சாந்தி என்று யாருடைய ஆத்மா சொன்னது என்பது ஆத்மாக்களுக்கு தெரியும். பரம்பிதா பரமாத்மா சொன்னார், மனித ஆத்மா சொல்லவில்லை. இதை பரம்பிதா பரமாத்மா சிவன் சொன்னார் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். அவர் அனைவரின் தந்தை, உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கிறார். பாரதத்தின் மீது மாயாவின் நிழல் அதிகம் படிந்திருக்கிறது என்பதை பாடலில் கேட்டீர்கள். மிகவும் தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டார்கள். எனவே ஹே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவரே, மீண்டும் வாருங்கள், தூய்மையாக மாற்றுங்கள் என்று அழைக்கிறார்கள். ஆத்மாதான் தனது தந்தையை அழைக்கிறது. அவரை பகவான் என்று சொல்கிறார்கள். அவரை ஞானம் நிறைந்தவர் என்றும் சொல்கிறார்கள்.
இந்த நேரம் அனைவரும் பாரலோகீக தந்தையை அழைக்கிறார்கள். ஏனென்றால் அனைவரும் துக்கத்தில் இருக்கிறார்கள். காட் ஃபாதர் என்று சொல்கிறார்கள். அவருக்கும் பெயர் வேண்டும் அல்லவா? அவருடைய பெயர் ஷிவ் பாபா என்று பாடப்பட்டிருக்கிறது. அவரே மிக உயர்ந்த ஞான கடலாக, சுக கடலாக, அமைதி கடலாக இருக்கிறார். ஞானக்கடல் பதித பாவனர் பரம்பிதா பரமாத்மா பரந்தாமத்தில் இருந்து வந்து நமக்கு பிரம்மா மூலமாக கற்பிக்கிறார் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். அவருக்கு நிச்சயம் ஷரீரம் தேவை. இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரங்களிலும் இல்லை. இப்போது ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்று தந்தை சொல்கிறார். இது மனிதனிலிருந்து தேவதையாக, நரனிலிருந்து நாராயணனாக, நாரியிலிருந்து லக்ஷ்மியாக மாறுவதற்கான பாடசாலையாக இருக்கிறது. நிராகார ஆத்மாக்களாகிய நீங்கள் எப்போது ஷரீரத்தில் வருகிறீர்களோ அப்போது கர்ப்பத்தில் வருகிறீர்கள், மறுபிறவி எடுக்கிறீர்கள். ஒரு ஷரீரத்தை விட்டு மீண்டும் கர்ப்பத்திற்கு போகிறீர்கள். இப்படி 84 பிறவிகளை எடுக்கிறீர்கள். நான் கர்ப்பத்தில் வருவதில்லை. மற்ற எந்த தர்மத்தை சார்ந்தவர்களும் 84 பிறவிகள் எடுப்பதில்லை. நீங்கள் சுயதர்சன சக்கரதாரி ஆகியிருக்கிறீர்கள். இது ஞானத்தின் விஷயம். அதாவது கையில் எந்த சக்கரமும் இல்லை, இது ஞானத்தினுடைய விஷயம் அப்படின்னு புரிய வைக்கிறார். சுயதரிசன சக்கரதாரியாக மாறியதால் நீங்கள் சொர்க்கத்தின் சக்கரவர்த்தி மகாராஜா ஆகிறீர்கள். கிரியேட்டர் இஸ் ஒன், படைப்பவர் ஒருவர்தான். மற்றபடி அவர்கள் எல்லாம் தேவதைகள். பகவான் மகாராஜா ஆகுவதில்லை. தந்தையே வந்து பாரதவாசிகளை அது போன்ற தேவி தேவதைகளாக மாற்றுகிறார். இப்போது யாரும் தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவராக இல்லை. இதை ராவண சம்பிரதாயம் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் ராவண ராஜ்யம். ராவணனுக்கு 10 தலைகளை ஏன் காட்டுகிறார்கள்? இந்த விஷயங்களை நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் முற்றிலும் கல்லு புத்தி உடையவர்களாக இருக்கிறார்கள். தங்க புத்தி உடையவர்கள் என்று இந்த லக்ஷ்மி நாராயணருக்கு சொல்லப்படுகிறது. எங்கெல்லாம் சிவனின் மூர்த்தியை பார்க்கிறார்களோ அங்கெல்லாம் அவருக்கு அநேக விதமான பெயர்களை வைத்து விடுகிறார்கள். ஒருவருக்கே அநேக பெயர்களில் கோவில் கட்டுகிறார்கள். ஆகையால் ஞானம், பக்தி, பிறகு வைராகியம் என்று தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். இப்போது பக்தி முடிகிறது. உங்களுக்கு பக்தியின் மீது வைராகியம் வருகிறது. அதாவது இந்த பழைய உலகத்தின் மீது வைராகியம் வருகிறது. இந்த பழைய உலகம் அழியப் போகிறது. யாராவது புதிதாக இங்கு வந்தால் அனுமதிக்கப்படுவதில்லை. கல்லூரியில் யாராவது புதிதாக வந்து அமர்ந்தால் அவர்களால் எதையும் புரிந்து கொள்ள முடியாது. மேலும் நீங்கள் எப்படி மனிதனிலிருந்து தேவதையாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதும் யாருக்கும் தெரியாது. பாரதவாசிகள் சத்யுகத்தில் 5000 வருடங்களுக்கு முன்பு உலகத்தின் எஜமானராக இருந்தார்கள். அப்போது பார்ட்டிஷன் எதுவும் இல்லாமல் இருந்தது. இப்போது இது கலியுகத்தின் கடைசி நேரமாக இருக்கிறது. அழிவு முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. பகவான் இந்த ஞான வேள்வியை படைத்திருக்கிறார். தூய்மையற்ற உலகத்தின் அழிவு ஏற்பட போகிறது. உண்மையில் பிரம்மா மூலமாகத்தான் சொர்க்கத்தின் ஸ்தாபனை செய்யப்பட்டிருந்தது. இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பு உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிப்பதற்கு நான் சங்கம யுகத்தில் வந்திருந்தேன். நானே வந்திருந்தேன், கிருஷ்ணர் வரவில்லை. பரம்பிதா பரமாத்மா எங்கே இருக்கிறார்? அவர் பரந்தாமத்தில் இருக்கிறார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். அது பிரம்ம மகா தத்துவம். அங்கே ஆத்மாக்கள் தூய்மையாக மகாத்மாக்களைப் போல இருக்கின்றது. என்னை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் பஸ்மமாகிவிடும் என சுயம் தந்தையே அமர்ந்து புரிய வைக்கிறார். எவ்வளவு நினைவு செய்வீர்களோ அவ்வளவு
தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக மாறுவீர்கள். இதில்தான் உழைப்பு இருக்கிறது. மற்றபடி ஞானம் புத்தியில் இருக்கிறது. பிரம்மா முகவம்சாவளி பிராமண குல பூஷணர்கள், இப்போது நீங்கள் சிவ் பாபாவின் குழந்தைகளாக இருக்கிறீர்கள், பேரன் பேத்திகளாகவும் இருக்கிறீர்கள். சிவவம்சி, பிறகு பிரம்மகுமார் குமாரிகளாகவும் இருக்கிறீர்கள். தாத்தாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. என்னை நிரந்தரமாக நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். தூய்மையாக மாறிவிட்டால் நீங்கள் என்னிடம் முக்தி தாமத்திற்கு வந்து விடுவீர்கள். யார் போன கல்பத்தில் வந்து இந்த விஷயங்களை புரிந்து கொண்டார்களோ அவர்களே இப்போதும் இந்த விஷயங்களை புரிந்து கொள்வார்கள். இப்போது மீண்டும் ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தின் நாற்று நடப்படுகிறது. ஏனென்றால் தேவதா தர்மமே இல்லை. அனைவரும் தம்மை ஹிந்து என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். மற்ற தர்மங்களுக்கு மதம் மாறி சென்று விட்டார்கள். பிறகு அனைவரும் அங்கிருந்து வருவார்கள், வந்து தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைவார்கள். எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தி அடைவதற்கு, அதாவது மனிதனிலிருந்து தேவதையாக மாறுவதற்கு நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தூய்மையற்ற நிலையில் இருந்து தூய்மையாக மாறுவதற்கு ஞான யோகத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். ஆத்மாவில் சேர்ந்திருக்கும் அழுக்கை நினைவின் முயற்சியினால் நீக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், நாம் பிரம்மா முகவம்சாவளி பிராமணர்கள் உச்சி குடுமிக்கு சமமானவர்கள் என்ற இந்த போதையில் இருக்க வேண்டும். பிராமணர்களே ஆஸ்திக்கு அதிகாரிகள். ஏனென்றால் சிவ் பாபாவின் பேர குழந்தைகளாக இருக்கிறீர்கள். வரதானம், தன்னுடைய அனாதி ஆதியின் உண்மையான சுரூபத்தை உணரக்கூடிய சம்பூர்ண தூய்மையானவர் ஆகுங்கள். பாபா இங்கே ரைமிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்றார். ரியல் ஸ்வரூபத்தை ரியலைசேஷன் செய்யக்கூடிய அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார். ஆத்மாவின் அனாதி மற்றும் ஆதி ஆகிய இரண்டு காலத்தின் ஒரிஜினல் ஸ்வரூபம் தூய்மை. தூய்மையற்ற நிலை ஆர்டிஃபிஷியல், அதாவது செயற்கையானது. சூத்ரர்களின் கொடை. சூத்ரர்களின் பொருட்களை பிராமணர்கள் பயன்படுத்த முடியாது. ஆகையால் அனாதி ஆதி ரூபத்தில் நான் தூய்மையான ஆத்மாவாக இருக்கிறேன் என்ற எண்ணம் மட்டும் செய்யுங்கள். யாரை பார்த்தாலும் அவர்களுடைய ரியல், அதாவது உண்மையான சுரூபத்தை பாருங்கள். ரியலை ரியலைஸ் செய்யுங்கள், அதாவது உண்மையை உணருங்கள். அப்போது சம்பூர்ண தூய்மையாகி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அல்லது ஏசி டிக்கெட்டிற்கு அதிகாரி ஆகிவிடுவீர்கள். அதாவது சூத்ரர்களுடைய பொருட்களை பிராமணர்கள் யூஸ் பண்ண முடியாது. இதை அண்டர்லைன் பண்ணணும். ஸ்லோகன், பரமாத்மாவின் ஆசீர்வாதங்களினால் உங்களுடைய மடியை நிரப்புங்கள். அப்போது மாயா அருகில் வர முடியாது. ஓம் சாந்தி.